கிரெக் சாப்பிளோட அந்த ஆர்டிகல் நீ ஷேர் பண்ணியிருந்த இல்லையா, அதை பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் வந்து, இப்ப கோலி வந்து மேட்சுக்கு முன்னாடியே அந்த ப்ரீ விஷுவலைஸ் பண்றதுன்றது கோலியோட ஹேபிட். அதாவது இப்போ ஒரு ஹோஸ்டைல் நேஷனுக்கு போறோம் அப்படின்னா அங்க இப்படிதான் பூ பண்ணுவாங்க, நம்ம அந்த கண்டிஷன்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடியே மைண்டுக்குள்ள ஓட்டி பார்த்துட்டு வரதுனால கோலி வந்து ஒரு மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணி அந்த கேமை வந்து விளையாடினதாகவும் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றதும். ஸோ இது வந்து கோலியை நல்லா அப்சர்வ் பண்ணி மேபி இன்ட்ராக்ஷன் கூட இருந்திருக்கலாம் கிரெக் சாப்பிளுக்கும் கோலிக்கும் நடுவில். ஸோ கோலி கூட இதை ஏதாவது இன்டர்வியூல கூட சொல்லி இருந்திருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு சினிமேட்டிக்கா இருக்கும் சில பேருக்கு தோணும் போது. ஒரு ட்ரீம் பண்ணி ஒரு மாதிரி சிமுலேட் பண்றது இல்லை, இது வீடியோ அனாலிசிஸ் கிடையாது, பட் மோர் ஆஃப் இது ஒரு மைண்டு தான் இல்லையா. மைண்ட்ல வந்து நம்ம அதை திரும்ப திரும்ப இது பண்ணி அது நமக்கு பழக்கப்பட்டுரும். இது எனக்கு தெரியும், நான் இங்க இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் ஆடுவேன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி எல்லாம் நீ எப்படி பாக்குற? இது எக்ஸப்ஷனலான ஒரு விஷயம் தானே இது? இல்லை இல்லை, இது எக்ஸப்ஷனல் ஒன்லி கோலி இஸ் டூயிங் திஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி நீ வந்து மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வந்து ஒரு தடவை அந்த ஒலிம்பிக் மெடல்ஸ் அவ்வளோ அடித்த போதும் இன்டர்வியூல சொன்னது கிட்டத்தட்ட இதே விஷயம். ஸோ அந்த அளவுக்கு எலீட் ஒலிம்பிஷியன்ஸ் எல்லாமே வந்து நீ சொல்ற மாதிரி அத்தனை சினாரியோஸும் மைண்ட்ல ஓட்டி பார்த்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு சினாரியோக்கான ரெஸ்பான்சஸும் வந்து அவங்கள வந்து மசில் மெமரியிலே இருந்திருக்கும். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க வந்து மைண்ட்ல இருந்து ஆட தேவையில்லை, மசில்கே வந்து ஒரு மைண்ட் முளைச்ச மாதிரி அவங்க ஆல்ரெடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்வாலண்டரா அவங்களுக்கு வந்து நடக்கிற விஷயமா தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அது நீ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், கண்டினியூஸ் ஃபீட்பேக்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து நீ வந்து நீ இது என்ன ரத்தம் சத ஆவி முழுக்க வந்து நீ ஒரு விஷயத்தையும் வந்து ப்ரீட் பண்ணிட்டு நீ ஆப்வியஸா இந்த மாதிரி தான் வருவ. இது வந்து ரொம்ப எலீட் அத்லெட்ஸ் ஒலிம்பிஷியன்ஸ் பண்றது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு இந்த மோடுக்கு வந்து வந்துருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரைட், ஓகே. இப்போ கிரெக் சாப்பிள் சொல்லியிருந்த இன்னொரு விஷயம் கூட, இப்போ டெண்டுல்கர் அஃப்கோர்ஸ் எஸ் அவர் வந்து லெஜெண்ட் ஆஃப் த கேம் தான், பட் ஒரு கல்ச்சுரலா ஒரு பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்தினது, ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல வந்து கொண்டு வந்து இன்னைக்கு இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு நிறுத்தினது கோலி தான் வந்து இப்போ டாப்ல இருக்கிறதா கிரெக் சாப்பிள் வந்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கிரெக் சாப்பிள் மேல நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கும், கங்குலி ஃபேன்ஸுக்கெல்லாம் குலவையே இருக்கும். ஆனா இதுல கங்குலியுமே வந்து அந்த ஆர்டிகல்ல கிரெக் சாப்பிள் வந்து கிரெடிட் கொடுத்து தான் சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கல்ச்சுரல் சேஞ்ச் தான் எகைன் அதை தான் நம்ம சொல்றோம், எக்ஸ்பிரசிவா இருக்கிறது, போல்டா இரு. ஏன்னா கங்குலியும் அந்த டைம்ல அப்படித்தானே சொல்லுவாங்க, இப்போ ஒரு புது செட் ஆஃப் இளவட்டங்களை இறக்கி விட்டு நீ போய் அடி, நான் பாக்குறேன், நீ என்ன பண்ணாலும் நான் பின்னாடி இருக்கேன். யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், ஜகீர் கான், சேவாக் இவங்களை எல்லாம் அப்படித்தானே உருவேத்தி தானே கங்குலி வந்து முன்னாடி இது பண்ணி விட்டது. ஸோ அந்த மாதிரி கோலியுமே வந்து அந்த மாதிரி ஒரு லாட் அவருக்கு ரொம்ப சீக்கிரம் கிடைக்கல அப்படின்னாலுமே கிடைச்ச லாட்டை வச்சுதான் கொஞ்சம் அதெல்லாமே செட் பண்ணி விட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கல்ச்சுரல் சேஞ்ச் தான் ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லையா. கண்டிப்பா அந்த அந்த கல்ச்சுரல் சேஞ்ச், அதாவது கல்ச்சுரல் சேஞ்ச் அந்த கான்டெக்ட் வந்து டீமுக்கு செட் பண்ணி விட்டது அது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது என்னன்னா வந்து அப்கமிங் அத்லீட்ஸ் அண்ட் அப்கமிங் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து கோலியோடைய ஒரு டெக்ஸ்ட் புக் பெர்ஃபெக்ஷன் ஷார்ட்ஸ் ரோல் மாடல்லாம் எடுத்துக்காம ஆஃப் த ஃபீல்டு எப்படி தங்களை தயார்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரோல் மாடலாகவும் வந்து கோலியோடைய இது வந்து அதனுடைய தாக்கங்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த ஓவரால் ரவுண்டட்னஸ், மேபி ராஜு சொன்ன அந்த திரும்ப ஸ்லெட்ஜ் பண்றதாகட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அது கோலியோட நேச்சரா இருந்தாலும், பட் ஃபீல்டில் என்ன நடக்குது, ஆஃப் த ஃபீல்டு அந்த ஃபீல்டுக்கான ப்ரெப்ஸ் என்ன அப்படிங்கிறதும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டு தான் வந்து கோலி வந்து போறாரு இப்போ டெஸ்ட்ல இருந்து. இது மோர் ஆஃப் நீ ஆஸ்திரேலியன் இன்ஸ்டிங்க்ட் மாதிரி சொன்ன. இப்போ கவாஸ்கர் ஒரு இன்டர்வியூல ஒரு பாட்காஸ்ட்ல சொன்னது கூட பார்த்தா, ஒரு ஷோல சொன்னது, விவ் ரிச்சர்ட்ஸும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருப்பாரு. இப்போ ஆன் ஃபீல்டுல வந்து அவர் கோலியை கம்பேர் பண்ணி சொல்லல, பட் விவ் ரிச்சர்ட்ஸும் ஆன் ஃபீல்டுல வந்து ஒரு சின்ன இன்ச்சு கூட நம்ம கொடுக்க மாட்டாரு, ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாரு, ஸ்லெட்ச் பண்ணுவாரு. பட் ஆஃப் த ஃபீல்டு வந்து டின்னர் கூட்டு போறது, வெளியே கூட்டு போறது, அங்கெல்லாம் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. பட் ஆன் ஃபீல்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இன்ச்சு கூட நீ அதை எதிரே பார்க்க முடியாதுன்னு. கோலியுமே வந்து ஆன் ஃபீல்டு அப்படித்தானே, நீ போய் அந்த நெஞ்ச நிமித்திட்டு போய் இது பண்றதா இருக்கட்டும், இல்ல எவனாவது ஒருத்தனை ஏதாவது சொன்னா வந்து இரு நீ என்ன சொல்றதுன்னு போய் இந்த அஸ்வின் கூட யூடியூப் சேனல்ல சொன்னது ஒண்ணு இருந்தது. டீன் எல்கர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஏதோ அவன் சும்மா தான் நடந்து வந்தான், வரும்போது நீ எல்லாம் ஒரு 5 ரன் கூட அடிக்க முடியல, நீ எல்லாம் இப்ப எதுக்கு வந்து பேசுறேன்னு சொல்லி அவனை திட்டி ஏதோ அனுப்பிச்சு விட்டான். கடைசி வரைக்கும் அவன் எதுக்காக வந்தான்றதே தெரியல, அவன் சும்மா கூட வந்திருக்கலாம், தேவையில்லாம அவனை வேற அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டான் கோலி அப்படின்ற மாதிரி அஸ்வின் சொன்னதை பார்த்தோம். இன்னொன்னு அந்த அது ஒண்ணு, டிம்பெயின் வந்து ஸ்லெட்ஜ் பண்ணதுக்காக வந்து மேட்ச் முடிஞ்சு கை கொடுக்காம அப்படியே வந்து நடந்து போனது வந்து ஒரு இன்சிடென்ட்டா வந்து இன்னொன்னு அந்த நெஞ்சோட நெஞ்சு டிம்பெயினை போய் அந்த வீடியோ இருக்கும்ல, வேணும்னு போய் நின்னு
அதெல்லாமே வந்து சைக்கலாஜிக்கலா ஒருத்தனை வந்து டவுன் பண்ணி விடுறது தான். அதுவும் இதெல்லாம் பண்ணும்பொழுது கோலி வந்து அவனோட பிரைம் ஃபார்ம்ல இருந்ததால அந்த சீன் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஹீரோயிசமா பார்க்கப்பட்டது. நீ ஃபார்ம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பண்ற அந்த சீன் எல்லாம் தான் கொஞ்சம் கிரிட்டிசிசம்க்கு உள்ளாகும். பிரைம் ஃபார்ம்ல இருக்கும்பொழுது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அது அப்படியே இருக்கும். ராஜு, இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரை பத்தி நம்ம பேச போறோம். ரவி சாஸ்திரி மாம்ஸுக்கும் கோலிக்குமான அந்த சிங்க். ஏன்னா கோலியோட கெரியர்ல வந்து கோலிக்கு ஒரு காட்ஃபாதரா அமைஞ்சது யாருன்னா ரவி சாஸ்திரி மாம்ஸ் தான். சோ ரவி சாஸ்திரிக்கும் கோலிக்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தின அந்த கபடிகள், இத பத்தி எல்லாம் நீ இந்த நேரத்துல என்ன சொல்ல விரும்புற? இதுவும் எப்படி செட் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். அதாவது கம்ப்ளீட்டா டிசிப்ளினா இருக்கிற ஒரு ஆளு, இன்னொரு பக்கம் வந்து ஜாலிலோ ஜிம்கானாவா இருக்கிற ஒரு ஆளு, இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தாங்கன்ற மாதிரி. அட போப்பா அப்படி. அங்க மணிவண்ணன் மாதிரி அங்க செட்ல போய் ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி வரும். அது ஒண்ணு இளநீல மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் அப்படின்ற. ஆமா, இல்ல எனக்கு ஆக்சுவலா நிறைய இதுதான் இருந்தது, நிறைய மாற்று கருத்துக்கள் தான் இருந்தது. பட் இந்த டைம்ல அதை பத்தி பேச வேணாம், ஏன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால அதை பத்தி ரொம்ப நான் டீப்பா போக வேண்டாம். பட் அது வந்து ஆமா ஆமா, அது ஒரு பக்கம் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தாலுமே வந்து இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்தாலுமே வந்து பட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் பிஜிடி வின் பண்ணதே வந்து இந்த ரவி சாஸ்திரி கோலி காம்போல தானே வின் பண்ணாங்க. ஆமா ஆமா. சோ அதான் அது வந்து இன்னொன்னு வந்து அந்த கோச்சும் பண்ணணும், கோச் பண்ணாத மாதிரியே இருக்கணும், என்னை தொந்தரவும் பண்ணக்கூடாது, பட் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டது. அந்த ரோலுக்கு அதனால அந்த ரோலுக்கு செட் ஆயிட்டாப்ல. அதனால வந்து அந்த நீ கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிட்டு வாடா பாத்துக்கலாம்டா, அப்படி நீ இந்த ரன் அடிக்கிற வரைக்கும் இது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணதுனால சோ அந்த மாதிரி கொஞ்சம் போயிடுச்சு. அப்புறம் அந்த ரவிசாஸ்திரியுமே வந்து இந்த கோச்சிங் என்ன பண்ணாருன்னு எனக்கு அந்த அளவு நம்ம டீட்டெயிலா நான் ட்ராக் பண்ணல. பட் வந்து இந்த ஆஃப் த ஃபீல்ட் வந்து அந்த மோட்டிவேஷன் கொடுக்கறது, அந்த பெப்டாக், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமா போயிட்டு ஒரு மேனேஜர் ரோலை எடுத்துக்கிட்டு நான் தனக்கு கீழே நல்ல அந்த கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சிஸ்டம் நல்லா ரன் பண்ணாருன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? டெக்னிக்கலா உள்ள போய் என்ன பண்ணாருன்றது அது தெரியல. ஆமா. அப்புறம் இன்னொன்னு வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன, அந்த ஷர்துல் தாகூர் வந்து அந்த வாஷிங்டன் சுந்தரும் ஷர்துல் தாகூரும் வந்து ஒரு சீரீஸ்ல அந்த கடைசி ஒரு அந்த பிஜிடில ஒரு குரூஷியல் மேட்ச் சேவ் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா ஆமா, வாஷிங்டன் சுந்தரும் அப்ப ஷர்துல் தாகூர் சொன்னது விஷயம் என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து ரவி சாஸ்திரி வந்து ஒரு பயங்கரமான பெப்டாக் கொடுத்தாரு. யூ பர்ஃபார்ம் இன் ஆஸ்திரேலியா, பீப்புள் வில் செலிப்ரேட் யூ அப்படின்னு ஒரு உசுப்பத்தி விட்டாரு. அந்த ஜோஸ்ல போய் நான் அடிச்சதான், ஒரு கேர்லயே போய் ஆடிட்டு வந்துட்டேன். சோ அந்த மாதிரி ரோல் வந்து கொஞ்சம் நல்லா பிளே பண்ணாப்ல. சோ அதனால அந்த இதுல வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகி ஒரு மாதிரி காம்போ போச்சு. சோ அதான் நம்ம அதனால அந்த பாசிட்டிவ் சைடுகளை மட்டும் பேசி கிஷோர் ஆரம்பிக்க சொல்லிடுவோம். இல்ல நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, கோலி அண்டர் 19ல இருந்துட்டு இந்தியன் டீமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த போது அப்போ டெல்லியில இருந்து இந்தியா டீமுக்கு போன செட்டு வந்து பார்த்தேன்னா வீரேந்தர் சேவாக், கம்பீர், அதுக்கப்புறம் யாரு ஆகாஷ் சோப்ரா, இந்த மாதிரி ஒரு செட்டு. ஸோ கோலிக்கும் கம்பீருக்குமான ஈக்குவேஷன் வந்து ஓகே, அண்டர் 19ல இருந்து நம்ம ஆடிட்டு இருக்கோம், டெல்லி கோட்டா ஆல்ரெடி வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க டீமுக்குள்ள, முட்டி மோதணும் நம்ம அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் வந்து அப்பவே வந்து கோலிக்கும் கம்பீருக்கும் வந்து இருந்திருக்கும். நான் ஏதோ படித்தேன். ஸோ அப்போ வந்து டெல்லியிலேருந்து அளவு நிறைய ரெப்ரஸன்டேஷன் வந்து இந்தியன் டீம்ல வந்து இருந்திருக்கும். ஸோ நீ கோலி சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தேன்னா வந்து யாரா அவன் வந்து ஆடிட்டு இருக்கான், நம்ம வந்து இவ்வளவு திறமையை வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கோங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நீ கோலி வந்து இப்போ 2008ல இந்த T20 ODI டெபியூ எல்லாம் பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா நீ 2011ல தான் வந்து உனக்கு இது கிடைக்குது, டெஸ்ட்டுக்குள்ள என்ட்ரி வந்து கிடைக்குது. ஹிட்டுக்கு வந்து இன்னும் மோசம், 2007லயே T20 டெபியூ ஆயிருச்சு, 2013ல தான் அவர் வந்து டெஸ்ட் டெபியூ பண்றாரு. 6 வருஷம் ஆடி அதுக்கப்புறம் தான் வருது. சோ இது ஏன்னா இப்ப அந்த டைம்ல இப்ப கோலிக்கா இருக்கட்டும் இல்ல ரோஹித் கொஞ்சம் இனிஷியலா இருக்கட்டும், அப்பெல்லாம் சீனியர் பிளேயர்ஸே நிறைய பேர் அந்த ஃபேப் ஃபைவ்ல இருந்த எல்லாருமே வந்து உள்ள இருந்தாங்க இந்தியன் டீம்ல. அவங்க எல்லாம் ஒத்தொத்தரா கிளம்பி லாஸ்ட் இந்த லாட் வந்து சச்சின் தான் 2013ல வெளியே போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த ஸ்லாட்டே ஓபன் ஆகுது. அப்பதான் வந்து இவங்க அடுத்த செட்டா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து அப்படியே செட் ஆறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ் மேபி என்னை விட நீயும் ராஜு வந்து சச்சினை வந்து க்ளோஸா ட்ராக் பண்ணுது. சச்சினுக்கும் கோலிக்கும் பேரலல் அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த லெஜண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து இருக்கிறவங்க. பட் ஆனா
அப்ரோச் டு த கேம் ஆகட்டும் அண்ட் அந்த டெம்பரமெண்ட் ஆகட்டும் அண்ட் அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்க அப்படிங்கிறதாகட்டும், நீங்கள் ரெண்டு பேரும் மெயினாக என்ன டிஃப்ரென்ஸாக வந்து பார்க்குறீங்க? ஏன்னா ரெண்டு பேரும் அந்த லெஜண்ட் ஸ்டேட்டஸில் இருந்தவங்க, அந்த கான்டெக்ட்ல அவர், இந்த கான்டெக்ட்ல இவர். ஸோ மெயினாக என்ன பார்க்குற நீ? இல்ல, நீ ஆரம்பத்துல வந்து அந்த ஸ்டாட் வைஸா வந்து இப்போ டெண்டுல்கர் வந்து கடைசியில 2013 ரிட்டையர் ஆகிறது முன்னாடி கோலி உள்ள வந்ததுக்கு அப்புறம், கோலி ரன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சப்பறம் டெண்டுல்கர் மேல ஒரு வெறுப்பு இருந்தவங்க இல்ல டெண்டுல்கரை கிரிட்டிசைஸ் பண்றவங்க வந்து அவ்வளவுதான், இனி அடுத்த செட் வந்தாச்சு, இவர் கிளம்பட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து இனிஷியலா அப்படி வச்சாங்க. அப்படி வைக்கும்போது ட்ரெடிஷ்னலா டெண்டுல்கரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க, டெண்டுல்கரை ஒரு ஃபேன்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, சச்சின் ஃபேன்ஸுக்கு எல்லாம் வந்து இவன்லாம் என்னடா பண்ண போறான், சும்மா ஏதோ சும்மா வரவங்க போறவனால இப்படிதான் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் ஆரம்பத்துல இருந்திருக்கும். பட் லேட்டரான் வந்து கோலி கொஞ்சம் கொஞ்சமா விளையாடும் போது இல்ல இவன் ஒரு பிளேயராவே வந்து என்டையர்லி வேற அப்படின்ற மாதிரியான ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தது. ஒரு கட்டத்து வரைக்கும் இந்த ஹேட்டர்ஸுக்கும் ஃபேன்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்கஷன்ல சம்பந்தமே இல்லாம ஒரு பிளேயருக்கு மேல வந்து ஒரு ஹேட் வரும் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு இது வந்து இருந்தது. கம்பேரிசன் எப்பவுமே சிக்கலானதுதான் இல்லையா? ஸோ அப்போ பார்க்கும்போது இருந்தது. பட் கோலியோட ஒரு ஆஸ்பெக்ட் நான் பார்க்கறது என்னன்னா, நீ சொன்னல இப்போ ஆன் த ஃபீல்டில் வந்து பயங்கர அக்ரெசிவா இருந்தாலும் ஆஃப் த ஃபீல்டு வந்து, ஆனா அதே நேரத்தில் கோலி வந்து தனக்கு முன்னாடி லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேமா இருந்த சீனியர்ஸ் கிட்ட போதுமான அளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் நடந்ததை நம்ம வந்து பாக்குறோம். இப்போ சச்சின் கிட்டயா இருக்கட்டும் இல்ல தோனி கிட்ட கடைசி வரைக்கும் ஒரு கிளாஷ் எல்லாம் இல்ல. தோனி வந்து ஹோல் ஹார்ட்டடா கேப்டனா அக்செப்ட் பண்ணிட்டு தோனியோட அந்த கேப்டன்சி கீழே விளையாண்டு ட்ரெயின் ஆகி வந்த ஒரு பிளேயர் தான். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த சீனியர்ஸுக்கு உரிய ரெஸ்பெக்ட், இப்போ டிராவிடா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க கிட்ட கோலிக்கு வந்து நல்ல பேர் தான் இருக்கும். ஸோ நீ அதான் சச்சினுக்கு அப்புறம் கோலி தான் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கிளாசிஸ்ட் நீ சொல்ற மாதிரியான ஒரு பிளேயர். அந்த இதுல வந்து நீ அப்படிதான் வைக்க முடியும். நீ இண்டிவிஜுவல் ரெக்கார்டு எல்லாத்தையுமே இருந்தாலும் இப்போ அப்படி பார்த்தா ராகுல் டிராவிட் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேனா இவங்களோட இன்னுமே நல்லா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் நீ ஒரு போஸ்டர் பாயா ஒரு கேமோட ஒரு ஐகானா அந்த ஸ்பேஸ் வந்து 2-3 பேருக்கு ஒரே டைம்ல கிடைக்காது, யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல் ஃபார்மேட் விளையாடுறது ஓவராலா அந்த கமர்ஷியல் வேல்யூ அதெல்லாம் வச்சு பார்த்தேன்னா ஆஃப்டர் சச்சின் வந்து கோலி தான். ஆனா என்னன்னா அப்ப இனிஷியலா கோலி மேல வந்து அப்படி ஒரு டாக் இருந்தது. டெண்டுல்கர் வந்து இவன் டெண்டுல்கர் கிளம்பிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, போ சொல்லு, கோலி வந்தாச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடம் வந்து அப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா? காலங்காலமா டெண்டுல்கரை பார்த்தவங்களுக்கு சரி இவன் ஆடட்டும், அது என்ன டெண்டுல்கரை இவனே கம்பேர் பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் போக போக வந்து கோலியை வந்து கன்வென்ஷனலா கிரிக்கெட் பாக்குறவங்க எல்லாருமே வந்து ஆமா நீங்க ஆரம்பத்துல சொன்ன கான்டெக்ட் வேறையா இருந்தாலும் இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு வந்து கோலி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ். ஏன்னா தோனி வந்து மோர் ஆஃப் அந்த கேப்டன்சி இமேஜுக்குள்ள போயிட்டாரு. ஃபினிஷரான ஒரு இமேஜ் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கேப்டன்சி தான் வந்து மேனேஜ்மெண்ட் இதுதான் வந்து அதிகமா ஹைலைட் பண்ணப்பட்டது. கோலிக்கு வந்து ஸ்டில் ஒரு பெர்ஃபார்மரா அந்த ஷாட்ஸ் எப்படி ஆடுறான் பாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் வந்து டெண்டுல்கருக்கு அப்புறமா கோலி தான் அதை சீல் பண்ணது அந்த இடத்த. ராஜு நீ எப்படி பாக்குற டெண்டுல்கர் கோலி பேரலல்ஸ், ரெண்டு லெஜெண்ட்ஸ்? அதான் இது வந்து என்னன்னா இந்த ஃபுட்பால்ல வந்து ஒரு இது சொல்லுவாங்க. ஆக்சுவலா மெஸ்ஸிக்கும் ரெனால்டாக்கும் ஒரு இது சொல்லுவாங்க. ஆக்சுவலா மெஸ்ஸி வந்து ஒரு நேச்சுரலி டேலண்டட் பிளேயர், வந்து ரொனால்டோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி வளர்ந்த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதையும் பாக்குறேன். ஏன்னா டெண்டுல்கர் வந்து ஒரு 16 இயர்ஸ்லயே வந்து டெபியூ பண்ணி அந்த ஆல்ரெடி வந்து அந்த எப்படி அந்த நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து பிலாங் பண்றேன் அப்படிங்கறத வந்து 16 இயர்ஸ்லயே ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. இதுக்குனே பிறந்தவன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி ஒரு இது. சோ அந்த 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 மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயாட்டு. ஆனா வந்து கோலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னைத்தானே மாத்திக்கிட்டு நீ சொன்ன மாதிரி அந்த டிட்டர்மினேஷன் அந்த இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஆமாண்டா நான் அதாவது கோலியே வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்றது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அதான் அந்த விஷுவலைஸ் பண்றது அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தன்னை தானே செதுக்கியவன் அப்படிங்கிற மாதிரி வளர்ந்து வந்தவர். பட் சச்சின் வந்து நம்ம எப்பயுமே அந்த சைல்ட்ஹுட்ல யாரை பார்த்து வளர்றோமோ அவங்க தான் நம்மளுக்கு பெரிய ஹீரோவோ தெரிவாங்க. இப்ப ரஜினியை பார்த்து அதனால என்னோட இதுல வந்து என்னன்னா சச்சினை வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம அப்பயே கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அது வந்து ரீப்ளேஸ் ஆகாது. பட் வந்து என்னன்னா அதான் அந்த கைலாஷ் சொன்ன மாதிரி சச்சினுக்கு அப்புறம் கோலி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இது வந்து அதான் ஒருத்தர் வந்து மோர் ஆஃப் வந்து கிஃப்டட்னு சொல்றதை விட அவர் வந்து அந்த பண்ண வேண்டிய பிராக்டிஸ் எல்லாம் வந்து 16 வயசுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. 16 வயசுக்கு முன்னாடி எல்லா பிராக்டிஸும் பண்ணி அம்மாவை பால் பாட சொல்லி அங்கேருந்து பிராக்டிஸ் பண்ணி வந்தவர். ஒருத்தர் கொஞ்சம் லேட்டா பிராக்டிஸ் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான்.
இல்ல இன்னொன்னு வந்து அதான் நீ டெண்டுல்கர் எடுத்துக்கிட்டேன்னா நீ அந்த இது சொன்னல இப்ப நேச்சுரலி டேலண்ட் கோலியும் டேலண்ட் தான். டேலண்ட் இல்லாம யாரும் வந்து ஒரு ஹாஃப் டேலண்டோட பெரிய ஸ்டேஜுக்கு வர முடியாது, அது வேற. பட் இருந்தாலும் டெண்டுல்கரோட டைம்ல அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் மாதிரி அவர் தான். யாரா அந்த பையன் அப்படின்னு நல்லா திரும்பி பாக்குற மாதிரியான ஒரு ஆளா இருந்தது டெண்டுல்கர். பட் அதுக்கப்புறம் கோலி வரும்பொழுது அது ஓரளவு கொஞ்சம் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்து அடிக்கிறதுன்றது ஓரளவு நார்மலைஸ் ஆயிடுச்சு. எல்லா டீம்லயுமே யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யுவராஜ் சிங்கோட என்ட்ரி கூட பெரிய அளவுல ஒரு டாக்கா தானே இருந்தது இந்தியன் டீமுக்குள்ள வரும்பொழுது. ஆமா. ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ தோனி ஃபார் தட் மேட்டர் தோனி எடுத்துக்கிட்டா கூட அந்த ஜடாமுடி தோனி வந்து பயங்கரமா யார முரட்டாளா இருக்கா அப்படின்ற மாதிரிதான் வந்து ஒரு இம்பாக்ட் இருந்தது. ஸோ கோலி உள்ள வரும்போது ஒரு அண்டர் 19 கேப்டன், இந்த கப்பு வின் பண்ணி இருக்கிற ஒரு கேப்டன் அது. ஸோ அதனால அந்த ஒரு நேமோட உள்ள வந்து ஆனா எந்த இடத்துலயும் மிஸ் அவுட் ஆகல, அது ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் நிறைய பேர், இப்போ உன்முக் சந்தா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து அதை அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அளவுக்கு அவங்க வந்து விளையாடல. பட் கோலி வந்து அந்த நீ சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளினா இருக்கட்டும், இன்னொன்னு அந்த ஹார்ட் ஒர்க்கு கண்டினியூஸா அந்த ப்ராசஸ்லயே இருக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு போரிங்கான ரொட்டீன் தானே. நீ எப்படி பார்த்தேனாலும் அது உனக்கு உள்ள அந்த பேஷன் இல்லாம இருந்திருந்தா, இல்ல அந்த ஃபைட்டர் இன்ஸ்டிங் இல்லாம இருந்திருந்தா நீ கிவ் அப் பண்ணிருப்ப. ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து உன்னை தூக்கிட்டு போயிருக்கும். அது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் கேட்க வேணும், எவ்வளவோ இருக்கு. ஸோ அதுல ஏதாவது ஒன்று வந்து உன்னை டிரைவ் பண்ணிட்டு கூட்டு போயிருந்திருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம விளையாண்டதுதான் பெரிய விஷயம். அதுவும் நீ சொன்ன அந்த மெயினா இப்ப டெண்டுல்கர் வந்து சாத்வீகமான ஆளுன்னா அந்த ஆள் வாய்ஸே குழந்த மாதிரி தான் இருக்கும். அதிரடி வந்து பேட்டிங்ல மட்டும்தான் இருக்கும். மற்றபடி இந்த அக்ரஷன்ங்கிறது எங்கேயுமே நீ பார்க்க முடியாது. ஏதாவது 1-2 மெக்ராத் கிட்ட முறைச்சிக்கிட்டது ஏதாவது சம்திங், அதுவுமே வந்து ஒரு ரியாக்ஷனா தான் இருக்குமே தவிர இப்ப வா வந்து சண்டை போடு அப்படின்ற மாதிரி யாரையும் கூப்பிட்ட மாதிரி இருக்காது. ஆனா கோலி வந்து இந்த மாதிரி அக்ரஷன் இருக்கிற ஒரு ஆளு, ஆனா ஒரு டிசிப்ளின்குள்ள இருக்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மாதிரி கான்ட்ரடிக்ஷன் தான் அது. ஏன்னா அக்ரஷன் இருக்கிறவங்க ஈஸியா டெம்பரமெண்ட்டை லூஸ் பண்ணிடுவாங்க, ஆனா போடா தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணதுதான் வந்து கொஞ்சம் பெக்யூலியரான விஷயம் நீ பார்க்க போனா. அதாவது டெண்டுல்கர் கிட்ட இருந்த டிசிப்ளின் வந்து கோலி கிட்ட இருந்திருக்கு, ஆனா இந்த சைடு பார்த்தா அக்ரெசிவா இருந்து தன்னோட கேரக்டரையும் வந்து கேரி பண்ணி இருந்திருக்கான். இதான் டிஃபரன்ஸ் மெயினா. கரெக்ட். கொஞ்சம் அதான் கங்குலி கொஞ்சம் கங்குலி மாதிரி இந்த போயிருந்திருப்பாப்ல. வெறும் ஆமா. இப்ப கவாஸ்கர் மாதிரியான ஆட்கள் வந்து கமெண்ட்ரியில இருக்கும்பொழுது கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க. மேபி கவாஸ்கருக்கு அந்த ஒரு லைசன்ஸ் இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம், லெஜெண்ட் ஆஃப் த கேம். பட் அப்படி சொல்லும் பொழுது அதுக்கு கோலி பதில் கொடுத்ததையும் வந்து நம்ம பார்த்தோம். பொதுவாக யாரும் அதை பேச மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. கிரிட்டிசிசம் வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க, டிப்ளமேட்டிக்கா அதை கடந்து போயிடுவாங்க. பட் கோலி வந்து அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணி பதிலுக்கு பதில் பேசுறது, திரும்ப திரும்ப பேசுறேன்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனையும் கோலி பில்ட் பண்ணி கொண்டு போனதுதான். அது மீடியாவுக்கும் நிறைய தீனி ஆயிடுச்சுல்ல. கோலி வந்து ரியாக்ட், அதாவது ஆஸ்திரேலியன் மீடியா நம்ம பிஜிடியில் பேசின விஷயம் தான். அதாவது சரி மேட்ச் ரொம்ப இந்த இந்த செஷனோ இந்த இதுவோ ஒன்றுமே சுவாரஸ்யமாக போகலையா, சரி ரைட்டு கோலி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கேமரா அவன் மூஞ்சில திருப்பி வைங்க, அங்க பாரு காலை தூக்குறான் போட்டா சார் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று என்னன்னா, சரி அஸ்வின் ரிட்டையர்மெண்ட்டு ஓகே, அடுத்து என்ன பண்ண போறா அப்படிங்கிறது வெளிப்படையே தெரியும். ஓகே கிரிக்கெட் சம்மந்தப்பட்டு ஏதாவது பேசிட்டு அகாடமி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ கோலியோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒரு லெஜெண்ட் ரிட்டையர் ஆனாங்கன்னா லெஜெண்ட் அடுத்தது என்ன பண்ணுவாங்க? சச்சின் எனக்கு இன்னும் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரியான வேலைகள் வந்து எதுவும் ஜாஸ்தி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் இல்ல நீ சொல்ற அது ஒண்ணு இருக்கு. இப்போ கங்குலி கூட வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வந்து அகைன் ஒரு கெரியரா இருந்தது. இப்ப டிராவிட் வந்து கோச்சிங் குள்ள வந்துட்டாரு, கும்ப்ளேவும் கோச்சிங் குள்ள வந்ததை நம்ம பார்த்தோம். பட் நீ ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா ஒரு பெரிய எக்ஸலன்ஸ்ல இருந்தவங்க, இப்போ நீ இப்ப ஷேவாக் எடுத்துக்கோ. இப்ப ஷேவாக் வந்து வெறும் வந்து இப்ப சோசியல் மீடியால ஒரு ஏதாவது துடுக்குத்தனமா ஏதாவது ஒண்ணு பேசி அப்படிதான் இருக்கு. மேபி அவங்க அகாடமி ஏதாவது நடத்திட்டு இருக்கலாம், நமக்கு அது அவ்வளவு தூரம் நீ சொன்ன மாதிரி அந்த இம்பாக்ட நம்ம வந்து பார்க்கல. ஒரு பர்டிகுலர் பிளேயரை வந்து க்ரூம் பண்ணி விட்டது. நீ எகைன் அந்த ஃபுட்பால் எக்ஸாம்பிள் தான் கொண்டு வர்றோம். இப்போ மேரடோனா வந்து மெஸ்ஸிய கோச் பண்ணி உள்ள கொண்டு வந்து அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் ஒரு லெஜெண்டா இருக்கிறவங்க அவங்க என்ன பண்றாங்கன்றது வந்து அது ஒரு கேள்விதான். நீ சொல்ற சச்சினுக்கு நடந்தது மேபி கோலிக்கும் நடக்கலாம். இன்னொன்னு கோலி ஏதோ ஒரு இன்டர்வியூல சொன்னது, இப்போ ஆஃப்டர் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நீங்க அதிகமா நீங்க பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னதா ஒரு இன்டர்வியூல அதை கூட கோட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அது போய் கம்ப்ளீட்டா லண்டன்ல செட்டில் ஆறதா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. இல்ல இங்கே பெங்களூர்ல சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ரெஸ்டாரண்ட் ஏதோ ஆரம்பிச்சதா சொன்னாங்க, பிராண்ட் ஒன்று இருக்கு. இல்ல தோனி மாதிரி எல்லா ஆட்லயும் நடிக்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிக்கா கொஞ்சம் நம்மளால கொஞ்சம் டொக்கு தான்ப்பா, ஆனா ஒத்துக்க மாட்டானுங்க, கோலி ஃபேன்ஸ் கடிச்சு வச்சிருவானுங்க. ஸ்ட்ராட்டஜிக்கானா எதை சொல்ற நீ? அதாவது அந்த ஆன் தி ஸ்பாட்ல வந்து எடுக்கிறது, அந்த ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவல்லே நம்மால் சொதப்பிடுவாரு.
அஸ்வின் உட்கார வச்சுட்டு உமேஷ் யாதவ் எடுக்கிறது. அப்புறம் அந்த ஃபீல்டிங் செட்டப் ஆகட்டும், அந்த இதுல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு வந்து ஒரு கேப்டனா என்னால பார்க்க முடியல, ஒரு குட் கேப்டனா என்னால பார்க்க முடியல. இந்த பேசஸ் வந்து குருமானதுமே பார்த்து பாத்தீங்கன்னா, பும்ரா வந்து எங்கால் கொண்டு வந்தவா? பும்ராவை யார் கொண்டு வந்தவர்? எங்கால் கொண்டு வந்தார். ஐபிஎல் சொல்ற நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட். அந்த கரெக்ட் தான்டா. ஆனா அந்த பேசஸ் வந்து க்ரூம் பண்றது அப்படின்னா அவன் வந்து க்ரூம் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஆல்ரெடி க்ரூமான ஒரு பேசஸை வந்து டீம்ல யூஸ் பண்றது வேற, நம்ம ஒரு பேசரை வந்து டெவலப் பண்ணி சப்போர்ட் பண்ணி சின்ன வயசுல இருந்து கொண்டு வரது வேற. கங்குலி அதை பண்ணான், ஆனா கோலி அதை பண்ணல. கோலி வந்து பேசஸ் வந்து பேக் பண்ண, அவ்வளவுதான். கரெக்டா? ஓவராலா வந்து இப்போ ஒரு பேசரால வந்து இப்போ மேட்ச் நீ வின் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது இல்லையா, அதை பேக் பண்றது, அவனை உருவேத்துறது, அதை பேக் பண்றது. இன்னொன்னு அந்த மைண்ட் செட் கொண்டு வந்தது, அந்த ஃபிட்னஸ் இது பண்ணது, அதெல்லாம் ஓகே. பட் வந்து கேப்டனா வந்து எனக்கு பர்சனலா, என்னோட பர்சனல் வியூல எதுவும் இதாகல. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் மேபி இங்கிலாந்துல செட்டில் ஆயிட்டு நெட்வொர்க் ஆல்ரெடி நெட்வொர்க்ல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. 1000 crore இருக்கு, அதை பண்ணிருக்காரு, இதை பண்ணிருக்காரு, அதெல்லாம் போடுவானுங்க. ரோஹித் சர்மா வெளியே போறது அப்படின்றது, ரோஹித் சர்மா டெஸ்ட் அவுட் வெளியே போறதை விட கோலியோட ரிட்டையர்மெண்ட் தான் இப்போ டாக்கு. ஓகே, இப்போ கோலியோட இடத்த யார் ஃபில் பண்ண போறாங்க அப்படின்றது தான் வந்து மிடில் ஆர்டர்ல நம்பர் 4 யார் இருக்க போறாங்க, இல்ல ஓவராலா அந்த டெஸ்ட் ஸ்டேஜை வந்து யார் கேரி பண்ண போறாங்க அப்படின்றது தான் டாக்கா இருக்கு. அப்படி நீ பார்த்தேன்னா இப்போ கோலி மாதிரியே கொஞ்சம் ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்த்தா புதுசா நீ உள்ள வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை தான் கொண்டு வர முடியும். ஓரளவு வந்து மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஆடலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷனை வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்றாங்க அந்த டெக்னிக்குக்காக டாப் ஆர்டர்ல இருக்கலாம். பட் ஆல்ரெடி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதால ஓப்பனிங் வந்து கில் அண்ட் ஜெய்ஸ்வால் போறதுக்கான சான்ஸ் தான் வந்து அதிகம். இப்போ சாய் சுதர்ஷன் உள்ள இங்கிலாந்து டூருக்கு எடுத்தாலுமே மேபி ஒரு 1 டவுனா இறக்கி விடலாம், அதான் அவங்களோட ஒரு சான்ஸா இருக்கும். இப்போ ருத்துராஜ் கெய்க்வாட பொறுத்த வரைக்கும் T20 ஆடின டைம்ல இருந்தே சொல்றாங்க ஒரு நல்ல ஓடிஐ பிளேயர், டெஸ்ட் பிளேயரா வரக்கூடிய பிளேயர், ஆனா ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க தெரியலன்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு அந்த கேம் ஸ்டைல் எல்லாம் வச்சு. ஸோ பார்த்தா ஆட்கள் இருக்காங்க, ஆனா என்னன்னா கரெக்டான காம்பினேஷன்ல போடுவாங்களா, போட்டு கொண்டு வருவாங்களா, இல்ல மறுபடியும் அதுல ஏதாவது வந்து அவாவா பாட்டு பாடுவாங்களான்றதுதான் வந்து இதுல டவுட்டா இருக்கு. நீ சொல்ற மாதிரி ஸ்ரேயஸ் அண்ட் ருத்துராஜ் நல்ல ஆப்ஷன், ட்ரை பண்ணலாம். சாய் சுதர்ஷன் எனக்கு தெரியல எந்த இடத்துல ஃபிட் ஆவாங்க அப்படின்னு. பட் இந்த ஆப்ஷன் தான் எனக்கு என்னவோ வந்து கோலியோட பேக்ஃபில் வந்து யாராவது ஒரு சீனியர் பிளேயரை வச்சு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் ஏன்னா ஜெய்ஸ்வாலோட டேலண்ட்டே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது பிஜிடியில் தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஜெய்ஸ்வாலை பற்றி ஸ்டோரிஸ் என்ன பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து இது பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் மிச்சல் ஸ்டார்க் கிட்ட வம்பு இழுத்தது, அதெல்லாம் அப்பதான் வந்து எல்லாம் வெளியில வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாகிறது நடக்குமா, அல்லது ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சீனியர்ஸை வந்து காம்பினேஷன் இது பண்ணி பார்ப்பாங்களாங்கிறது வந்து எனக்கு தெரியல. மேபி நீ சொன்ன ஆப்ஷன்ல ஏதோ ஒன்றா தான் இருக்கும். ஓகே, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அது இருக்கு, அது டிஸ்டர்ப் ஆகாம தான் இருக்கு. இப்போ அஸ்வின் போனதுனால மேபி ஒரு லீட் ஸ்பின்னரா வந்து குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வரலாம் அவங்க, இல்ல அக்ஷர் பட்டேலையே உள்ள யூஸ் பண்றாங்களா என்னன்றத பார்க்கணும். இல்ல வாஷி எடுப்பாங்களா தெரியல. வாஷினா தான் எகைன் எல்லாருமே பேட்டிங் ஆப்ஷனாவே சிராஜ் பும்ராவை தவிர எல்லாருமே பேட்டிங் ஆட தெரிஞ்சவங்க தான் இருக்கு. அவங்க 2 பேரையுமே நீ ரைட் ஆஃப் பண்ண முடியாது, அவன் நாங்களும் பேட்டிங் ஆடுவோம் அப்படி போயிடும். சிராஜ் பேட் எடுத்துட்டு வந்து அக்ரெஷன் போட்டுட்டு இருப்பாரு. ஆனா எனக்கு என்னன்னா இப்போ இவங்க 2 பேருமே ஒரு ஆல்ரவுண்டர் ஷேடுக்குள்ள போவே இல்லை. ரோஹித் சர்மா கோலி 2 பேரும் மேபி நீ டாப் ஆர்டர்ல யாராவது ஒருத்தர் ஒரு ஆல்ரவுண்டர் ஷேட்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டா, அது வந்து நீ இப்போ யுவராஜ் சிங் மாதிரி மெயினான பேட்ஸ்மேன் பட் பார்ட் டைம் ஸ்பின்னர். இப்போ ஜடேஜா வந்து நீ ஒரு மாதிரி மையமா ஜடேஜா வந்து செட் ஆயிட்ட, அதனால நீ அந்த பக்கமும் கொண்டு போக முடியாது, இந்த பக்கம் கொண்டு முடியாது. பட் ஜடேஜா வந்து நீ பவுலர் ஹூ கேன் பேட் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஜோன்ல தான் யூஸ் பண்ணப்பட்டது இல்லையா. ஆனா இப்போ டெண்டுல்கர் மாதிரி நீ எடுத்துக்கோங்க, டெண்டுல்கர் மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர் பேட்ஸ்மேன் பட் பவுலிங்கும் நல்லா போடுவாரு, அப்பப்போ வந்து நடுவில் போட்டு போவார். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மிடில் ஆர்டர்ல கொண்டா மேபி பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் ஒர்க் லோட் வந்து ஷேர் பண்ணப்படும். இல்லாட்டி என்னன்னா டாப் ஆர்டர் முழுக்க நாங்க காஜி மட்டும் தான் ஆடுவோம், பவுலிங்லாம் போட மாட்டோம், அதெல்லாம் நீங்க பாத்துக்காங்கிற மாதிரி இந்த பழைய வெஸ்ட் இண்டீஸ் டீம் மாதிரி ஆயிடும். உனக்கு 6 பேட்ஸ்மேனு அதுக்கப்புறம் கீழே 4 பவுலர்ன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது உனக்கு செட் ஆகாது. மேபி ஆல்ரவுண்டர் யாராவது டாப் ஆர்டர்ல இருக்கலாம்.
கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆஸ்திரேலியாவும் வந்து அந்த மாதிரி தானே ட்ரை பண்ணாங்க. ம், டிராவிஸ் ஹெட் வந்து ம், நடுவில் வந்து ஒரு ஸ்பெல் போட்டு போற மாதிரி ம், இருக்கு. ம். ஸோ நீ சொல்ற கரெக்ட் தான். சச்சின் காலத்துல சேவாகும் வந்து ஆமா, கங்குலி பவுலிங் எல்லாருமே. போட்டுட்டு இருந்தாரு. கங்குலியும் வந்து மீடியம் பேஸ் போட்டுட்டு ம். இருந்தாரு. எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாரு. டிராவிடுமே ஆஃப் ஸோ ஸ்பின் போடுவாரு, பட் அவரை கீப்பரா தார வாத்துட்டாங்க. அதனால அவரு நான் ஆமா அங்க இருந்துக்கிறேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் பார்ட் டைம் பவுலர்ஸாக இருந்தாங்க. கரெக்டு தான். அந்த ஆப்ஷன் வந்து இந்தியாவுக்கு இருந்தால் இன்னும் அந்த ஒர்க்லோட நீ சொல்கிற மாதிரி பேஸ் அட்டாக்கோட ஒர்க்லோட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். டேய் ரோஹித்தனை பற்றி ஏதாவது பேசுங்கடா. இவன் ராஜு தான் பேசுவான். தோனி பற்றியே வந்து பாயிண்ட் வரட்டும் கடைசி வரைக்கும். நானே ஏதாவது பேசலாம் எடுத்து பார்த்து ஒண்ணுமே இல்ல. ஒன்னே ஒண்ணு பார்த்தேன், நான் 12 செஞ்சுரி அடிச்சிருக்கான், 12 மேட்ச் வின் பண்ணிருக்கோம். அது ஒண்ணுதான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. இல்லதான் நீ இப்போ ஹர்ஷா போக்லே கூட பார்த்தா ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் வந்தப்போ ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னார். அதாவது ரோஹித் சர்மா வந்து பெரிய லெவலுக்கு போவான் டெஸ்ட்ல, ஓவராலா கிரிக்கெட்லயே ஆமா. அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட நாங்க காத்திருந்தோம். ஆனா ரொம்ப சீக்கிரமா எதிர்பார்த்த வேகத்துல அந்த ஸ்டார்ட் வந்து நடக்கல. ஏன்னா 2020ல நிறைய பேருக்கு இப்போ வந்து ரோஹித் சர்மாவை ஐபிஎல்ல பாக்குறவங்க ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப்லயே ரோஹித் சர்மாவோட இம்பாக்ட் இருந்தது. அதுலயே வந்து ஒரு குரூஷியலா சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு மேட்ச்ல வந்து ஒரு 50 அடிச்சது, அந்த மேட்ச்ல ஜஸ்டின் கெம்பர் ரன் அவுட் பண்ணி விட்டது, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட். ஒரு யங்ஸ்டர் ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது வந்து ரேரு. அந்த சமயத்துல உரிய கிரெடிட்ங்கிறது பெருசா போய் சேரல. அது ஓவரால் ஷேர்டு கிரெடிட் மாதிரி போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் 2007ல இன்டர்நேஷனல் டெபியூ ஆன ரோஹித் சர்மா 2013ல தான் டெஸ்ட்ல டெபியூ ஆறாரு. ஸோ 6 வருஷம். அதுல 2010ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அன்னைக்கு காலையில ஏதோ போய் ஃபுட்பால் விளையாண்டு கால் அடிபட்டு 11ஸ்ல இடம் பிடிக்க முடியாம போயிடுச்சு. அது ஒரு அன்பார்ச்சுனேட்டான இன்சிடென்ட். அதுக்கப்புறம் பார்த்தா 6 வருஷம் நீ இன்டர்நேஷனல்ல விளையாண்டு 2011 வேர்ல்ட் கப்பை மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2013ல தான் எனக்கு தெரிஞ்சு ஒன் டேலயுமே அப்பதான் ஒரு ப்ராப்பரான பொசிஷன் வந்து கிடைக்குது. தோனி வந்து ஓப்பனிங் ஆடு அப்படின்னு இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் தவான் ரோஹித் சர்மா அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரோஹிட்டோட கெரியரே வந்து ஸ்டார்ட் ஆகுது, நல்லா ஃபிளரிஷ் ஆக ஆரம்பிக்குது. இன்னுமே சீக்கிரமாவே அது பீக்குக்கு போயிருக்க வேண்டிய ஒரு டேலண்ட், ஒரு கெரியர் தான். ஆனா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான இடம் கிடைக்காமயே கடைசி வரைக்கும் அல்லாடின மாதிரி இருந்தது இல்லையா? இப்போ கேப்டன்சி கிடைச்சதுக்கு அப்புறம் சீல் பண்ணுது. ஆனா ஒரு டெஸ்ட் கெரியர் அப்படின்றது பார்க்கும்போது நிறைய அன்சர்டனிட்டிஸோட ஆரம்பத்துல இருந்ததுனால அது கோலியோட டெஸ்ட் கெரியர் அளவுக்கு பேசப்படலன்னு நீ நினைக்கிறியா? ஸ்டாட்ஸ் படி பார்த்தா வந்து கோலியோட கொஞ்சம் சீனியர் ரோஹித். ஆமா. 2007லயே டெபியூ பண்ணி 22 அப்ப ஆட ஆரம்பிச்சிட்டாப்ல. சோ அப்ப வந்து நீ சொன்ன மாதிரி அந்த ஃபேப் 5 வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. சோ அப்ப வந்து நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ண முடியல. இடமே இல்ல. So அதுக்கப்புறம் ஆமா இடமே இல்ல. அது ரொம்ப நாள் கழிச்சு வந்த சான்ஸ் 2010ல வந்து அதை போய் காலப்படிச்சுட்டு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. காலையில யாரு போய் ஆனா ஃபுட்பால் ஆட சொன்னது? ஆமா 2013 டெபியூல ஒரு 177 ஏதோ வந்திருக்கு. ஆமா ஆனா அதுக்கப்புறமே வந்து நம்மளுக்கு ரோஹித் சர்மா வந்து அதிகமா டெஸ்ட்ல பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல. நம்ம வந்து ஆமா 2019 அந்த சீசன்ல இருந்து தான் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த தவானோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஓப்பனிங் அதான் ஒண்ணு. இன்னொன்னு எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா மேபி அந்த ஷேவாக் மாதிரி ஒரு முரட்டடி அடிச்சு ஒரு 300 போட்டு இருந்திருக்கலாம். அது ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு. ஒன் டேல 260 அடிக்கிற ஒரு ஆளால டெஸ்ட்ல 300 அடிக்க முடியாதா? ஆமா அது ஒண்ணுதான் மிஸ்ஸிங். மத்தபடி நம்மால் வந்து கொஞ்சம் போக போக வந்து இந்த ஒயிட் பால் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. அதனால ஒண்ணும் பண்ண முடியல. சோ அதான் அவ்வளவுதான். என்ன ஒரு 12 செஞ்சுரி அடிச்சிருக்காப்ல, அதுல ஒரு 12மே வந்து இந்தியா வின் பண்ணிருக்கு. சோ அது வந்து ஒரு 10 ஆர் மோர் செஞ்சுரிஸ் அடிச்ச பேட்ஸ்மேன்ல இது வந்து ஒரு ரேர் ஃபீட் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஸ்டாட் எல்லாம் இப்படி பென்ச் வச்சு தேடுவீங்களா? எங்க ஆளுக்காக கஷ்டப்பட்டு பாயிண்ட்களை உருவிக்கிட்டு இருக்கேன். எடிட் பண்ணாம போடு பார்த்து. அடுத்து ஒயிட் பால் ரிட்டையர் ஆகிறப்ப நம்ம ஒரு டீட்டெயிலா பேசுவோம். இப்போ வந்து டாக்க முடிச்சுக்கலாம். இதான் ரூமா ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி. ஆனா நீ இப்போ யுவராஜ் சிங் ரெய்னாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் கெரியரே வந்து அமையல. நீ இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டா இப்போ டிராவிட்ட ஒரு டைம் வரைக்கும் டெஸ்ட்டுக்காகவும் அஜய் ஜடேஜாவும் ஒன் டேக்காகவும் வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி எல்லா கெரியருமே அமையாத பிளேயர்ஸ் அப்படின்னு சில பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த ஃபார்மேட்ல டாமினேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நீ வந்து ரோஹித் சர்மாவையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு பெரிய கெரியர் இன்னும் ஒயிட் பால்ல இருக்கு. ஒன் டே ஜாஸ்தி விளையாடுறது இல்லை அப்படின்னாலுமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் உங்க பழைய மாதிரி இந்த ட்ரை நேஷன்ஸ் எல்லாம் விளையாடலாம், ட்ரை சீரீஸ் எல்லாம் விளையாடினா நல்லா தான் இருக்கும் ஒன் டேல இல்லையா? இவனுக்கு ஆடினா ஐசிசி மட்டும்தான் ஆடுவோன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இல்லாட்டி கடனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸுக்கு 2 ஒன் டே 3 ஒன் டே போட்டு ஆடுங்க அப்படின்ற மாதிரி ஆட விட்டுறாங்க. அப்படி இல்லாம ஒன் டே ஆடினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்போ எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க.
ஆமா. இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு ஐபிஎல் வந்துருச்சு. 2 வருஷத்துக்கு ஒரு ம், தடவ டெஸ்ட் சைக்கிள் வேற வந்துருச்சு. இதுக்கு நடுவுல ம். 2020 வேர்ல்ட் கப்புக்கு வேற ப்ரிப்பேர் ஆகணும். சோ அதனால ஒன் டே எங்கடா அப்படிங்கிற மாரி இப்ப ஆயிருச்சு. சோ அதனாலதான் ஒன் டேவோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாச்சு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வேர்ல்ட் கப் அப்படின்னா அது அப்புறம் ம், பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூலே வந்து இப்படி போட்டுறானு. இன்னொன்னு இந்த டூர் போடும்போதே ஒரு 5 2020 போட்டுறானு. ம். ஒன் டே வந்து ஒன் டேக்கான கேலண்டர்லயே இடம் இருக்கிறது இல்ல. இன்னொன்னு ஒரு அதை வந்து 5ல இருந்து 3 ஓடிஐ ஆச்சு. இப்ப அந்த ஆமா 3 ஓடிஐயுமே வந்து அங்கங்க குறைஞ்சிட்டு இருக்கு. ஆமா சில சோ அதான் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா உனக்கு ஓடியே இருக்கிறது இல்ல. 2020 டெஸ்ட் மட்டும் தான் கமிட்டே ம். பண்றாங்க. ஆமா ஆமா. சோ அதான் பார்ப்போம். இனி இது ஏதோ சொல்லியிருந்தாங்க என்ன கோழியை வந்து இதுக்கப்புறம் ஏதோ 27 டேஸ் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஏதோ இந்த இன்ஸ்டால ஏதோ இந்த இதுல ஏதோ ஓகே. போட்டுட்டு இருந்தாங்க. அஹ் ஓ, அவ்வளவுதான் ஒன் டே இருக்கா? அவ்வளவுதான் ஒன் டே 27 டேஸ் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அது நான் வெரிஃபை பண்ணல. பட் சும்மா ஏதோ ஓகே. போஸ்ட் மாதிரி பார்த்தேன். 27 ரைட் டேஸ் ரைட் தான் வந்து இருக்கும் அப்படின்னு. மேபி அவ்வளவுதான் ஒன் டேவே இருக்கு. இன்னும் வேர்ல்டு கப் வரைக்குமே அவ்வளவுதான் இருக்கு. ஓகே. சோ நீ சொல்றது இன்னும் அதான் 2 வருஷம் இல்லையா? 2 வருஷம் போனாலுமே அவ்வளவுதான் இருக்கு. 2 வருஷத்துக்கு ம். அவ்வளவுதான் இருக்கு. அவனுங்க அதுவும் ஐபிஎல்லும் சேர்த்து சொல்லியிருந்தாங்களா என்ன நான் கவனிக்கல. இருக்கு, வாய்ப்பு ஐபிஎல்லும் இருக்கு. சேர்த்து சொல்லி ஆமா 2 வருஷத்துல உனக்கு 27 ஒன் டேலாம் வாய்ப்பு இல்ல. அப்ப நீ என்ன ஒரு வருஷத்துக்கு 27 12 டே வாய்ப்பு ஆடுங்க? இல்லை. அப்ப ஆட மாட்டாங்க. ஆமா, அப்ப அநேகமா ஐபிஎல் மேட்சஸும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. மேபி இன்னொரு 10-15 மேட்ச் தான். ஆனா முக்கியமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா வந்து நம்ம ஆளுங்க வந்து நிறைய இந்த ஸ்டாட் நம்பர்ஸ்க்குள்ள போயிடுறானுங்கடா. ம். ஆனா ஆசி மீடியா இங்கிலீஷ் மீடியா எல்லாம் எழுதுனானுங்கன்னா எல்லாம் கேரக்டர். கதை மாதிரியே ம், எழுதுறானுங்க. ஒரு ஹீரோ அதாவது ஒரு நாவல் படிக்கிற மாதிரி ம், எழுதுறானுங்க ம். கிரிக்கெட் ரைட்டிங். அவனுங்க அது இல்லடா. அதுவும் இல்லாம அவனுங்க ரைட் படிக்க நிறைய ஆள் இருக்கு. இங்க வந்து அந்த அளவு இப்ப எல்லாம் வீடியோவா தான் பார்க்க நம்ம ஆளுங்க விருப்பப்படுறாங்க. யாரும் படிக்கிறது இல்ல. ம். கரெக்ட். படிக்கிறது இல்ல. அது ஒண்ணு இருக்கு. இப்ப எல்லாம் வீடியோ ஷார்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு போயிடுறானுங்க. யாருமே வந்து இப்ப உட்காந்து படிக்க ரெடியா இல்ல. இப்ப அந்த ம், கிரேட் சேப்பல் அந்த ஆர்டிக்கலையே வந்து எவனுமே படிச்சிருக்க மாட்டான். ம். ஆனா அது நம்மள மாதிரி ஆட்கள் உட்காந்து யாராவது படிச்சாதான் உண்டு. ஆனா அந்த ஆர்டிகல் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா சிம்பிளா தான் இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்ல. ஆமா நீங்க இன்னும் இல்ல சொல்ல போனா ஆமா அது இந்தியன் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஒரு ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ்ல கூட பெருசா இல்ல. அது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங் தான். ஆமா. அதையே ஒரு வீடியோவா போட்டானேன்னு வையேன், நிறைய வியூஸ் போகும். இப்ப அந்த மாதிரி மாறிடுச்சு. ம். ரைட்டு. இப்போ நம்ம ஆரம்பத்துல நம்ம பேச தொடங்கின மாதிரி தான். இப்போ ரோஹித் சர்மா, கோலி இவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு காம்படிட்டரா இருந்தாலும் நிறைய 2 பேத்துக்கும் ஒத்து போல முறைச்சிக்கிறாங்க. இவர் வந்து அவரோட ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டாருன்ற மாதிரி நிறைய அந்த காசிப்ஸ் எல்லாம் கூட எழுதுனாங்க முதல்ல. அதெல்லாம் இருந்தாலுமே அவங்க 2 பேத்துக்குள்ள நல்ல ஒரு டேர்ம்ஸ் தான் இருந்தது. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஒன்ஸ் ரோஹித் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்ட்ல இருந்து நான் போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கோலிக்கு கூட சரி நம்மளும் போயிடலாம், இதுக்கு மேல நம்ம இருந்து இப்போ சின்ன பசங்க கூட கேப்டனா அவனுக்கு இருந்து நம்ம விளையாண்டு நம்ம சொல்றத அவனுக்கு கேட்டு இதெல்லாம் ஒத்து வராது எதுக்கு அப்படின்னு. ஏன்னா ரோஹித் இருந்தா கூட ஓரளவு வந்து அப்படியே பொத்துனாப்புல கொண்டு போயிருவான். இனி நம்ம போய் இருந்து அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இருந்தா மேபி நம்ம கேப்டனா கொடுத்தாங்கன்னா ஏதாவது பண்ணலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாட்டா நம்ம கிளம்பிடலான்ற ஒரு கால் எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு, அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் அப்பவே பார்த்தா கோலி கொஞ்சம் எமோஷனலா இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ ஏன்னா அஸ்வினுக்கும் கோலிக்கும் கூட நீ ஆரம்பத்துல சொன்ன குல்தீப் யாதவ் அண்ட் செஹல் இவங்க 2 பேர்த்தையும் உள்ள கொண்டு வந்து அஸ்வினோட அந்த டெஸ்ட் அப்பியரன்சஸ் பார்த்தேன்னா அப்போ கொஞ்சம் கம்மியா இருந்தது இந்த ரவிசாஸ்திரி கோலி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா. ஸோ அந்த டைம்ல கூட அதெல்லாம் இருந்தா கூட ஆஃப் த ஃபீல்டு வந்து அந்த நல்ல ஒரே செட்டு அப்படின்ற ஒரு பாண்டிங் இருக்கும் இல்லையா, அந்த பாண்டிங் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னொன்னு கோலிக்கும் ரோஹித்துக்கும் நடுவுல நல்லாவே இருந்தது. நீ அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்டம்ப் எடுத்து எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்கல்ல, அது ஓவரால அந்த ஸ்லிப்ல நின்று 2 பேரும் இன்டராக்ட் பண்ணிக்கிறது, அந்த மிமிக் பண்ணிக்கிறது, இது எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ எப்படி பார்த்தேனாலும் ஒரு ஃபேரி டேல் மாதிரி தான் அதை நீ எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு. என்ன இப்போ ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட்டை ஒரு டாக்கா எடுத்து பேசுற அளவு போகும்பொழுது ஒரு பெரிய செங்கல்லா தூக்கி கோலியோட ரிட்டையர்மெண்ட்னு வச்சதுனால ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் வந்து நான் கூட நைஸுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல. இல்லாட்டா இன்னும் கொஞ்சம் கூட டாக் இருந்திருக்கலாம். மேபி நீ சொன்ன மாதிரி ஒயிட் பால்ல அப்படி ஒரு கால் வரும்பொழுது ரோஹித்தை பத்தி இன்னும் நிறைய பேசுவாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அங்கேயும் ரோஹித் சர்மாவோட விராட் கோலியோட ஸ்டாட் வந்து மேலதான் இருக்கு. ஒயிட் பால்ல இன்னும் பெருசா தான் இருக்கு. ஒயிட் பால்ல டெண்டுல்கருக்கு அடுத்து கோலி தான் ஸ்டாட் வைஸ் இருக்கிறதுனால அங்கேயுமே அந்த ஒரு டாக்கை ஓவர் ஷேடோ பண்ற ஒரு மொமெண்ட்டும் கூட வரலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே 2 பேரும் லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம். 2 பேரும் இனஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இந்தியன் கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க. அது எதுவுமே வந்து ஜாலிக்கா நிறைய விஷயங்கள் பேசினாலுமே அது எதுவுமே சற்றும் குறைவானது இல்லை அப்படின்றது ரியாலிட்டி. ஸோ இந்த ஃபேன் ஃபைட்டு அப்புறம் இந்த சோசியல் மீடியா கிளாஷு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கேமை வந்து ஃபுல்லா டு த ஃபுல் எக்ஸ்டென்ட் வந்து என்ஜாய் பண்ணி அவங்க 2 பேரும் விளையாடினதை நம்ம பார்த்தோம். ஸோ அது நல்ல ட்ரீட் டு வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது.
ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் டைம்ல அவங்க 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸையும் வாழ்த்தையும் தான் சொல்லி முடிக்க வேண்டியது இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட் வந்து அதோட அம்பாசிடரா கோலி இருந்ததாக எல்லாருமே யுனானிமஸா ஒத்துக்கிட்டாங்க. இனி அடுத்து இதை ஒரு அம்பாசிடரா எடுத்துட்டு போறதுக்கு யார் மேபி கரெக்டா இருப்பாங்கன்னு தோணுது. இந்தியாவை விட்டுருங்க, ஓவராலா பார்க்கும்போது யாராவது கண்ணுக்கு தெரியுறாங்களா உங்களுக்கு? டெஸ்ட் மேட்ச் ஐக்கன்ஸா ஓவராலா எடுத்துட்டு போகுது இந்தியாவை பொறுத்த அளவுக்கு எனக்கு பும்ரா தான், வேற மாற்று கருத்துக்களே கிடையாது. ஓகே, பும்ரா, ஸோ பும்ரா, ஸ்மித், பேட் கமின்ஸ், ஸ்மித், பேட் கமின்ஸ், பேட் ரூட் ஆமா. சொல்லலாம் ஓரளவு. ரூட் வந்து ஒரு கட்டத்துல ஆளே அட்ரஸ் இல்லாம இருந்து இப்ப வெறி கொண்டு ஆடிட்டு இருக்கு. நீ டுவர்ட்ஸ் எண்ட்ல இந்த அடி அடிக்கிற அப்படின்ற மாதிரி வில்லியம்சன் சொல்லலாம், பட் அவங்க அதிகமா நம்ம விளையாடுறது பார்க்கறது இல்ல. அதான் விளையாடுறது. So, அவ்வளவுதான். நம்ம ஏன்னா கமின்ஸ், பும்ரா, ரூட் இல்லையா, அவ்வளவுதான் இருக்கு டோட்டலா. குரூப்ல டூப்பு பாபர் அசாம் சேர்த்து வேணா சேர்த்துக்கங்க. ஏய், அவர் கவர் டிரைவ் யாராலே ஆட முடியாது தெரியும்ல அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த சமயத்துல அவராலே ஆட முடியாது இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. அவராலே ஆட முடியாது. சவுத் ஆப்பிரிக்கா யாரும் இல்லையாடா? சவுத் ஆப்பிரிக்கால இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா உனக்கு பேட்ஸ்மேனா யாரும் இல்ல உனக்கு. பவுமா, மார்க்ரம், டீன் எல்கர் தான் ஆடிட்டு இருந்தான். டீன் எல்கரும் ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர் ஆயிட்டான். இப்போ வந்து யாரும் இல்ல. எல்லாம் அந்த வெஸ்ட் இண்டீஸ் யாரும் இல்லையா? அவனுங்க வந்து திடீர்னு வந்து ஒரு பவுலர் வந்து கடைசியா ஒரு 150 அடிக்கிறான். அந்த மாதிரி விடுறது முரட்டடி அடிச்சு இந்த ஸ்டோக்ஸ் அடிச்சான் பாரு ஒரு ஆஷஸ், அந்த மாதிரி அடி அடிச்சு மேட்ச் முடிச்சு விட்டுறாரு. அந்த மாதிரி அடி அடிச்சு முடிச்சு விட்டுறானுங்க. அது 2-3 பேர் இருக்கானுங்க, பேர் மறந்துருச்சு. அந்த ஹோல்டர் கூட ஒரு மேட்ச் ஆனா, அப்புறம் இன்னொருக்கான பேர் மறந்துருச்சு, நான் பார்த்து சொல்றேன். ஆமா, வெஸ்ட் இண்டீஸ் வந்து அதான், வெஸ்ட் இண்டீஸ் எப்பயுமே ஒரு ஷாக்கர் டீம் தான். அவங்க என்ன பண்ணுவானுங்கன்றது தெரியாது. நீ இந்த ஆஸ்திரேலியால கூட ஒரு பிங்க் பால் டெஸ்ட்ல போட்டு ஒருத்தன் கதற விட்டான்ல, அந்த பவுலிங்ல போட்டு ஆஸ்திரேலியாவை நாஸ்தி பண்ணி விட்ட ஒரு பவுலர், பேர் டப்பு ஞாபகம் வர மாட்டேங்குது. நைட் வாட்ச்மேன் எல்லாம் கூட இருந்து பீடாகலாம் கூட ஒரு விஷயத்துல சொல்லியிருந்த பவுலர். WTC ஃபைனல் ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. மேபி அந்த இந்தியா விளையாடாத ஒரு WTC ஃபைனலுக்கு நம்ம 5 நாளும் ஒரு ஆத்துவோம். ஒரு நாளும் மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதுக்கு வேணா ஒரு இது பண்ணலாம். அது நல்லா போகும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் இருக்கு, ஜூன்ல இருக்கு. அது ஜூனா ஜூலையா? ஜூன்ல ஆரம்பிக்குது, இங்க போகும், ஜூலைல போகும்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட்னா அதான்டா, மேபி பேட் கமின்ஸ் தான் சொல்லணும். என்னை கேட்டா வேர்ல்டு வைடுன்னு கேட்டா பேட் கமின்ஸ் மேபி இருக்கலாம். ஆமாண்டா, பேட் கமின்ஸ் as a கேப்டன் பாரு, லிட்டரலி எல்லா செக் பாக்ஸையும் செக் பண்ணிட்டே வந்தாங்க. டெஸ்ட்ல வந்து ஒரு அன்பீட்டன் கேப்டன் மாதிரி. ஏன்னா ஆஸ்திரேலியாலயும் பார்த்தா நீ ஸ்டீவா, பாண்டிங் எல்லாம் பேட்ஸ்மேன் தான். பவுலர் கேப்டனா இருந்தேன்னா நீ ஆஸ்திரேலியா ரெக்கார்ட்லயே பெருசா யாரும் இல்ல இல்லையா? இந்த டிம் பெயினுக்கு அப்புறம் வந்து யார் கேப்டன் அப்படின்னு மொத்த ஆஸ்திரேலியா வந்து யோசிச்சுட்டு இருந்தபோது இவ்வளோ கேப்பபிளான ஒரு லீடர் அப்படிங்கிற மாதிரி பேட் கமின்ஸ் வந்து வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ ஒரு அம்பாசிடர்னு பார்த்தா நீ பும்ராவையும் பேட் கமின்ஸையும் சாலிடா சொல்லலாம் இல்லையா? மேபி பும்ராக்கு கேப்டன்சி கொடுத்தா 2 டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ல சாலிடா 2 ஃபிகர் இருக்காங்க இந்த கேமை வந்து எடுத்துட்டு போறதுக்குன்ற மாதிரியான ஒரு ஐகான்ஸா வந்து நீ அந்த கான்டெஸ்ட்டை கொண்டு போகலாம். அதாவது நீ இந்த ஷோவை ரன் பண்றதுக்கு 2 பேர் இருப்பாங்க இல்லையா? அதான் பாசிபிலிட்டி. எப்பயும் அந்த சச்சின், பாண்டிங் இமேஜ் அந்த மாதிரி பேட்ஸ்மேன் இமேஜஸ் தான் இருக்கும் எப்பயுமே. ஆமா, ஒரு கான்டெஸ்டா போயிடும் இல்லையா, பேட்ஸ்மேன் வெர்சஸ் பவுலர். ஆமா, அந்த பும்ரா வந்தா போஸ்டரே வந்து பும்ரா வெர்சஸ் பேட் கமின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப வந்து ஒரு பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். பும்ரா வரணும் ஃபர்ஸ்ட் பாப்போம். பும்ரா வந்து ஏதோ ஆப்டட் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டுட்டு இருக்கானுங்க, தெரியல. எல்லாம் கடைசியில இந்த மெகா டிவி நேயர் விருப்பம் மாதிரி இதோ உங்களுக்கான கேப்டன் அப்படின்னு கில்ல கொண்டு வச்சு போட்டுட்டுருவாங்க. அது வாய்ப்பும் இருக்கு, பாப்போம். கெட் பிளேயிங் லெவல்ல கன்ஃபார்ம் ஆனானே தெரியலையேப்பா. ஆனா கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்களா? அதான் வேற வழி இல்ல. இது எப்படின்னா உனக்கு வழி இல்ல, டிம் பெயின் ஆன மாதிரி ஆயிடும். டிம் பெயின் அப்படித்தானே கேப்டன் ஆக்கி விட்டாங்க, ஆள் இல்ல. ஆமா ஆமா. ஆனா என்னன்னா நீ கிட்டத்தட்ட இந்த கிரைம் ஸ்மித்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கேப்டன் ஆகினாங்கல்ல யங் ஏஜ்ல, அவன் நல்லா வந்து அதை எடுத்துட்டு வந்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கில்லுக்கு நடந்தா நல்லா தான் இருக்கும். பட் பார்ப்போம், எதையுமே நம்ம டூ early-ஆ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? போக போக என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். மறுபடியும் நெக்ஸ்ட் மேட்ச் பேஸ்ல வேற ஒரு அக்கேஷன்ல, அது நம்ம ஐபிஎல்லோட எண்டில் பேசுறோமா இல்ல WTCக்கு பேசுறோமா இல்ல இங்கிலாந்து சீரீஸுக்கு பேசுறோமா, எதுக்கு பேசுறோம் அப்படின்றது எங்களுக்கே தெரியாது.
எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் பேசுவோம். அப்போ மறுபடியும் வந்து உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றோம். ரைட். ஓகே. பை பை தேங்க்யூ கிஷோர், தேங்க்யூ ராஜு. பாய் பை. பாய்.